भवतु मे सदा पठामि संस्कृतं नित्यं वदामि संस्कृतं सदा ध्यायामि संस्कृतं सम्यक् वन्दे संस्कृतमातरं संस्कृतस्य प्रसाराय नैजं सर्वं ददाम्यहं संस्कृतस्य सदा भक्तो वन्दे संस्कृतमातरं संस्कृतस्य कृते जीवन् संस्कृतस्य कृते यजन् आत्मानमाहुतं मन्ये वन्दे संस्कृतमातरम् वन्दे संस्कृतमातरम् नमस्कारं नमस्सर्वेभ्यः शुभ मध्याह्னம் எல்லாருக்கும் நமஸ்காரம் கிளாஸுக்கு போயிடலாம் நேத்திக்கு விட்டது 4th சாப்டர்ல இந்த சந்தி ஒன்று விட்டோம் அதை படிச்சுட்டு அடுத்தது 5 and 6th சாப்டர்ஸ் இன்னைக்கு பார்க்க போறோம் பஞ்சம ஷஷ்டம பாட்டா ஸோ சதுர்த்தக பாட்டகல வந்து இந்த சந்தி மட்டும் பார்க்கலாம் 4th சாப்டர்ல யமுடாகம சந்தி பெண்டிங் இருக்கு அதை பார்த்துடலாம் ஸோ இதுல வந்து யமுடாகமங்கிறது என்ன அப்படின்னா அதோட மீனிங் என்னன்னா ஆகம அப்படின்ற வார்த்தை இருக்கு அப்படின்னா அது வந்து ஒண்ணு ஆட் பண்ணிக்கும் அப்படின்னு அர்த்தம் இன்னொன்னு அதனுடைய ரூபத்தை இன்னொன்னு சேர்த்திக்கும் அப்படிங்கிறது யமுடாகமங்கிறது வந்து இந்த ஞம்முக்குள்ள என்ன வருதுன்னா ஷண்முகாங்கிற ஒரு அண்ணா அது அப்புறம் சாதாரண அண்ணா அப்புறம் அண்ணா வந்து அந்த க வர்க்கத்துல இருக்கிற கடைசி நாசிகா இந்த 3 அக்ஷரம் வந்து வரும்போது அது வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ்ல வந்து அது டபுள் ஆகும் அதுதான் ஆகம தட் இஸ் அதனுடைய ரூபத்தையே இன்னொன்னு சேர்த்திக்கும் அப்படிங்கறது அது கூப்பிட்டுக்கும் இன்னொன்னு கூப்பிட்டுக்கும் ஆகமனம் சோ இதுல வந்து இதுல ரூல் என்ன அப்படின்னா இந்த கண்டிஷன்ஸ் என்ன வருதுன்னா அதுல அந்த இந்த 3க்கு முன்னால வந்து ஒரு ஹ்ரஸ்வஸ்வரமும் பின்னால வந்து எனீஸ்வரம் முன்னால ஹ்ரஸ்வஸ்வரம்னா ஷார்ட் சவுண்ட் அப்புறம் அதுவும் அந்த மாதிரி ஷார்ட் சவுண்ட்ஸ் பின்னால வந்து எனீஸ்வரம் இருக்கும்போது இங்க என்ன ஆகுது அந்த இது வந்து டபுள் ஆயிக்கும் அப்படிங்கிறது ரூல் ஓகே ஆகமனம் யமுடாகம சந்தி ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இங்க ஜாயின் த சந்தியில பார்ப்போம் இந்த நெக்ஸ்ட் பேஜ்ல அபியாசால ரொம்ப நேரமா நான் மியூட்ல இருக்கேன்னா நான் பேசினது ஏதாவது கேட்டுதா யாருக்காவது தெரியல மேடம் ரைட் ஏன்னா திடீர்னு எனக்கு மியூட்ல போயிடுது லெசன் நம்பர் 4 யமுடாகம சந்தி lesson number 4 யமுடாகம சந்தி what we have left out yesterday நேத்திக்கு பார்க்காதது what we skipped yesterday we will do that and then continue with chapters 5 and 6 so யமுடாகம சந்தி the meaning of that sandhi agamanam யமுடாகம agamanam means coming or adding kadayadu it is coming so what happens is this na and na in the 3 aksharam irukumbodhu these 3 aksharams if it is the previous aksharam is the hrasva swaram and the one following para aksharam is the enīswaram அந்த மாதிரி இருக்கும்போது முன்னால ஹ்ரஸ்வஸ்வரம் பின்னால எனீஸ்வரம் நடுவுல இருக்கிறது இந்த ங ஒரு ந ஒரு ந அது 3 இருந்ததுன்னா இதுல வந்து இட் வில் டபுள்
the nasal sound will get doubled. The nya or the na or the na will get doubled. So let us see the example and the join the following la paakalam. Shriman plus Ambarish. Ambarish. So what happens? The இன்னுக்கு முன்னால you have a ma. Ma is, what is ma? Ma is im plus a. So the a is a rasva swaram. And then pinnala irukkiradhu again it's a. So a rasva swaram plus an in plus any swaram. இங்க வந்து the swaram here is the a. அதனால இந்த மாதிரி வரும்போது the in gets doubled. The in, the nakara gets doubled up. Shriman Ambarish அப்படின்னு ஆகிடுவாங்க. Shriman Ambarish. ஆசன் பிளஸ் ஆசனானி. அதே மாதிரிதான் இஸ் பிளஸ் அ. ஸோ முன்னால இருக்கிறது வந்து ரஸ்வ ஸ்வரம், பின்னால இருக்கிறது இனி ஸ்வரம். ஆசன்னான் ஆசனானி, ஆசனான் ஆசன்னாசனானி அப்படின்னு ரெண்டுன்னா பிளஸ் அகால் ஆகாரோட கால். ஸோ லைக் தட் இஸ் ஞமுடாகம சந்தி. ஆகமனம் adding or doubling. The na gets doubled. Nya, na, na. இது any of these three, it will be doubled. That is this one. Okay. So let us go to chapter 5. Mahatvachanam. Dharmam jignasamananam pramanam paramam shrutihi. Shrutihi. Shrutihi ityukte veda. Shruti means veda. So ஜிக்ஞாசமானம், ஞானம்ங்கிறது தெரியும் இல்லையா நமக்கு. ஞானம்ங்கிற வார்த்தையில இருந்து இது வருது இந்த வேர்டு. ஜிக்ஞாசா அப்படிங்கிறது என்னன்னா ஞாத்தும் இச்சா அப்படின்றது. ஸோ ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை. ஞாத்தும் இச்சா எத்திர அஸ்தி தத் ஜிக்ஞாசா. தர்மம் ஜிக்ஞாசமானானாம். ஸோ இங்க தர்மத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு பிரமாணம் பரமம் ஸ்ருதிகி. The main authority, pramanam is main. Paramam here is how it is given. And தமிழ்ல எப்படி கொடுத்திருக்கா தெரியல, இங்கிலீஷ்ல அத்தாரிட்டின்னு கொடுத்திருக்கா. So that is main the basis அப்படின்னு வச்சுக்கலாம். அது வந்து ஸ்ருதிஹி. ஸ்ருதிஹி இத்யுக்தே அத்திர வேதா. வேதா. ஸோ அதில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் 1 மார்க்ல வரலாம். தர்மம் ஜிக்ஞாசமானானாம் பிரமாணம் கிம் அப்படின்னு கேட்கலாம். அப்புறம் இல்லை ஸ்ருதி வந்து எதுக்கு பிரமாணம் பரமம் அப்படின்னு, யாருக்கு பிரமாணம் பரமம் அந்த மாதிரி கேட்கலாம். ஓகே, எப்படி வேணாலும் கொஸ்டின். அடுத்தது கிருதந்தாசு. இந்த சத்ரு பிரத்யந்த ஸ்திரீலிங்க சப்தா. இதுக்கு முன்னால புல்லிங்க அண்ட் நபும்சகலிங்க பார்த்தோம். புல்லிங்க ரூபத்துல பட்டன் பட்டந்தௌ பட்டந்தஹ, பட்டந்தம் பட்டந்தௌ அப்படின்னு வருது இல்லையா. இங்க வந்து now we are going to see this ஸ்திரீலிங்கா. ஸ்திரீலிங்ல வச்சு கச்சந்தி அப்படின்னு வருது. கச்சந்தி சீதா. அப்போ போயிட்டு இருக்கிற சீதா, த சீதா ஹூ இஸ் கோயிங் அப்படின்னு அர்த்தம். வனம் கச்சந்தி சீதா ந ருதித்தவதி. சோ வனத்துக்கு போயிட்டு இருக்கிற சீதா அழவில்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ பிரசன்ட் கண்டினியூஸ் ஸ்திரீலிங்கா. இதனுடைய ஃபுல் ரூபம் வந்து நெக்ஸ்ட் சாப்டர்ல ஸ்திரீலிங்காவோட 7 விபக்திஸ் அதுல கொடுத்துருக்கா. இது வந்து பிரதமா விபக்தி. பின்னால ஒவ்வொரு விபக்தியும் வரும். ஓகே, ஸோ இந்த சென்டென்சஸ் ரீட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எங்க டவுட் வருதோ நீங்க யூ கேன் மெசேஜ் இன் த குரூப். இப்போ கிரீடந்தி ராதா ஜனனீம் திருஷ்டவதி. இங்கேயும் அது வந்து இட் இஸ் அ விசேஷண பதம் ஃபார் த கர்த்தா. இங்க பிரதமா விபக்தியா இருக்கிறதுனால கர்த்தா. கர்த்தாக்கு விசேஷண சப்தமா இருக்கும். அது எந்த மாதிரி ராதா விளையாடிட்டு இருக்கிற ராதா அவ அம்மாவை பார்த்தா. ஜனனீம் திருஷ்டவதி. ஸ்லோகம் பட்டந்தி பாலிகா ஏவ கௌரி. ஸோ
யாருங்க கௌரி அப்படின்னா அங்க ஸ்லோகம் படிச்சுட்டு இருக்காளே அந்த பெண்ணு கௌரி அப்படின்னு சொல்றோம். பட்டந்தி பாலிகா, ஸ்லோகம் பட்டந்தி பாலிகா. தேவம் நமந்தி சுலதா श्लोकान् उक्तवती. नमन्ती सुलता, सुलता इत्युक्ते एका महिला. पतिम् अनुसरन्ती लोपमुद्रा आश्रमं प्रविष्टवती. Following her husband, that Lopamudra went into the ashram. So அந்த மாதிரி வார்த்தைகள் you can please go through the sentences. அதை படிச்சு பார்த்துக்கோங்க. டவுட்ஸ் இருந்தா அப்புறம் கேட்டு. பத சங்கிரக பத்தி ஒருத்தர் கேள்வி கேட்டாரு. I will share a question paper today in this group. You can go through it. I did not see a பத சங்கிரக question in that question paper. அந்த question paperல பத சங்கிரகால அந்த தாத்து கொடுத்து உங்களுக்கு 9 forms 10 forms எழுத சொல்லி வரல question. மேபி இந்த தடவை வராதோன்னு. அடுத்தது பிரஹேலிகா. ராஜ்யः சம்போதனம் கிம் ஸ்யாத்? சுக்ரீவஸ்ய து கா பிரியா? अधनास्तु किमिच्छन्ति? आर्तैः किं क्रियते वद. ஸோ 3 கொஸ்டின் இருக்கு. அது 3யும் சேர்த்தினா 4வது கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்கும். ராஜ்யः சம்போதனம் கிம் ஸ்யாத்? ராஜாவை வந்து எந்த மாதிரி சம்போதனமா சொல்லலாம் அப்படின்ற கொஸ்டின். ஸோ அதுக்கு தேவக அப்படின்றது ஆன்சர். சுக்ரீவஸ்ய து கா பிரியா? சுக்ரீவனுக்கு பிடிச்சவள் யாரு? தாரா. அதனாஸ்து கிம் இச்சந்தி? தனம் இல்லாதவன் அதனக கிம் இச்சந்தி? தனமேவ இச்சந்தி கில. தனம் இல்லாதவன் என்னத்தை விரும்புவான்? தனமேவ. ஸோ தனம் இஸ் த ஆன்சர் அங்க. ஸோ இது 3யும் சேர்த்தினா தேவதாரா தனம் அப்படின்னு ஆன்சர். அது வந்து தேவரை வர்ஷிப் பண்றது, வேண்டிக்கிறது அப்படின்றது. ஓகே. தேவ தாரா தனம் தனித்தனியா கூட உங்களுக்கு இதுல கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது சுபாஷிதம். இது நீங்களே படிச்சுக்கலாம். காவிய கதா சிசுபாலஸ்ய வதஹ. ஸோ இதுக்கு முன்னால வந்து அந்த யாகத்துக்கு போகலாம் அப்படிங்கிறது முடிவாச்சு இந்திரபிரஸ்த பிரயாணம்ல. அதுக்கப்புறம் பிரயாண வர்ணனம், அங்க எல்லாம் பிரயாணம் எவ்வளவு அழகா இருந்தது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ். அப்புறம் அங்க போய் சேர்ந்தோடனே யுதிஷ்டரும் அவருடைய பரிவார் கூட வந்து இவாள கிருஷ்ணரை வெல்கம் பண்றா அப்படிங்கிறது, ஸ்வாகத்தம் பண்றா அப்படிங்கிறது இருக்கு. அடுத்தது இங்க வந்து சிசுபாலஸ்ய வதக எப்படி நடக்குதுன்னு சொல்லி இங்க சொல்றா. ஸோ முதல்ல அந்த யாகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது விதிகி. அந்த பூஜைக்கு என்ன பேரு அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. சதஸ்ய பூஜா. அதுக்கப்புறம் அந்த கிருஷ்ணர் தான் அதுக்கு பூஜா அர்ஹக அப்படிங்கறத டிஸ்கஷன். அதுல இருந்து சிசுபாலனுக்கு வந்து கோபம் வருது. அது அப்புறம் இந்த யுத்தம் பண்றா அதெல்லாம். இதுல வந்து இஆர்சி நிறைய வழக்கமா வரும். இந்த நீச்சஸ்ய கோபஸ்ய அதெல்லாம் ரெகுலரா நிறைய கொஸ்டின் பேப்பர்ல வந்திருக்காங்க. ஸோ இதை வந்து 1 மார்க் கொஸ்டின்ஸும் பார்த்துக்கோங்க. அனோட்டேட்டோட கொஸ்டின்ஸும். அக்ரே அன்வய ரச்சனை. அயனேஷு சர்வேஷு யதாபாகமவஸ்திதாக பீஷ்மமேவாபிரக்ஷந்து பவந்த சர்வ ஏவ. ஸோ நேத்திக்கு நான் சொன்னேன் அன்வய ரச்சனால வந்து நமக்கு எழுத வேண்டியது பதவிபாக, அன்வயா அண்ட் தாத்பரியம், அவ்வளவுதான். அந்த கொஸ்டின்ஸ் எழுதி அது எப்படி அதை டிரைவ் அன்வயா எப்படி கொண்டு வரணும் அது நான் அவசியம். கொஸ்டின்ஸ் அங்க பிரஷ்னாக நான் அவசியம். அன்வய ரச்சனா எழுத வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து நேத்திக்கு முந்தா நேத்திக்கு வராதவாளுக்கு இது ஜஸ்ட் இன்ஃபார்ம். ஸோ அயனேஷு சர்வேஷு ஒரு நிமிஷம். யதாபாகமவஸ்தி. மேம் அன்வய ரச்சனா எழுத வேண்டாமா மேம்?
அன்வய ரச்சனை எழுத வேண்டாம். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டுட்டு ஒரு கொஸ்டினா கே கம் கேஷு அதெல்லாம் எழுத வேண்டாம். ஓகே, நம்ம பரீட்சையாளர் எழுத மாதிரி பதவி பாக டைரக்டா வந்து அன்வயா தாத்பரியம் இது எழுதினா. ஆமா, அன்வய தாத்பரியம். ஆமா. தேங்க்யூ. ஸோ தாத்பரியம் வந்து நீங்க சான்ஸ்கிரிட்ல எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. சிம்பிள் வேர்ட்ஸ்ல எழுதிக்கலாம். ஸோ இங்க பத விபாக வந்து யதா பாகம் அவஸ்திதாக, யதா பாகம் அவஸ்திதாக அப்படிங்கிறது பிரிக்கிறோம். பீஷ்மம் ஏவ அபிரக்ஷந்து அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மட்டும் சந்தி வரும். பவந்தக சர்வ ஏவஹி பதச்சேதக. இதுல வந்து என்ன சொல்ல வர அப்படின்னா, துரியோதனா வந்து இங்க வந்து பீஷ்ம பிதாமகா இருக்காரு, அவரை எல்லாரும் நல்லா ரட்சணம் பண்ணுவோம், சர்வே எல்லாரும் இங்க வந்து அவரை ரட்சணம் பண்ணுவோங்கிறது சொல்றாங்க. சர்வேஷு அயனேஷு அன்வய சொல்றேன். சர்வேஷு அயனேஷு யதாபாகம் அவஸ்திதாக பவந்தः சர்வே பீஷ்மமேவ அபிரக்ஷந்து. அதுதான் அன்வயம். சர்வேஷு அயனேஷு யதாபாகம் அவஸ்திதாக பவந்தः சர்வே பீஷ்மமேவ அபிரக்ஷந்து. நீங்க எல்லாரும் பீஷ்மனையே நல்லா ரட்சணம் பண்ணுங்க, அவ இடத்துல இருந்துட்டு பீஷ்மாவை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுங்க, அவர் பக்கத்துல இருந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. மேடம் எக்ஸ்கியூஸ் மீ, இது வந்து அன்வய கிரமம் தானே, தாத்பரியமா? அன்வய கிரமம், தாத்பரியம் அப்புறம் தனியா எழுதணும் இல்லையா? ஆமா. ஓகே, தன்யவாதம். நான் திருப்பி நான் மியூட் பண்ணிட்டேன், மியூட் ஆயிடுறது. ஓகே, அதுதான் அடுத்தது. தஸ்ய சஞ்சனயன் ஹர்ஷம் குருவிருத்த பிதாமகः சிம்ஹநாதம் வினத்யோச்சைஹி சங்கம் தத்மௌ பிரதாபவான். ஸோ இங்க ஆக்சுவலா இது ஏன் அப்படி இந்த மாதிரி இந்த துரியோதனாக்கு வந்து மனசுல வந்து குழப்பம் நிறைய இருக்கு. நம்ம பண்றது சரியில்லைன்றது ஒண்ணு அவங்களுக்கு தெரியும். அடுத்தது வந்து பாண்டவர்கிட்ட நம்மளால ஜெயிக்க முடியுமான்னு அவர் மனசுல ஒரு சந்தேகம். அதனால அவர் இப்படி எல்லாம் பேசுறாரு. பீஷ்மரை, துரோணாச்சாரியர்கிட்ட பாரு உன்னோட சிஷ்யன் தான், அவன் பாரு எப்படி ஒரு ஆர்மியை வச்சிருக்கான் அப்படின்னு எல்லாம் பேசுறாரு. இங்க அடுத்தது வந்து இந்த எல்லாரும் பீஷ்மாவையே நல்லா பார்த்துக்கோங்க, ரட்சணம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னு பீஷ்மாவுக்கு தெரியறது இவர் மனசுல ஒரு குழப்பம் இருக்கு துரியோதனாக்கு. அதனால துரியோதனாவோட மனசை கொஞ்சம் உற்சாகம் பண்றதுக்காக அவர் வந்து சங்க எடுத்து ஊதுறாரு. அதுதான் அடுத்த ஸ்லோகம். இதுல பதச்சேதக வந்து தக்ஷ சஞ்சயன் ஹர்ஷம் குருவிருத்தமக, அதுல ஒண்ணும் இல்ல. சிம்ஹநாதம் வினத்யக உச்சைகி, வினத்யோச்சைகி வந்து வினத்ய உச்சைகி சங்கம் தத்மோ பிரதாத்மவன், அங்க ஒரு சந்திதான் இருக்கு. சோ இதுல வந்து தஸ்யங்கிறது இங்க துரியோதனனுடைய இது இது சொல்றது துரியோதனனுக்கு வந்து உற்சாகம் பண்றதுக்காக, டு சியர் ஹிம் அப், டு bring him some enthusiasm, ஒரு ஜோஷ் கொண்டு வரதுக்காக குருவிருத்த பிதாமகா, பீஷ்மா பிதாமகங்கிறது பீஷ்மாங்க, குருவிருத்தங்கிறது குரு வம்சத்துல விருத்தனா இருக்கிறவர், வயசானவர் அப்படின்னு அர்த்தம். குருவிருத்த பிதாமக சிம்ஹநாதம் வினத்யோச்சைகி, சிங்கம் போல ஒரு சத்தத்தோ மாதிரி, வினத்ய உச்சைகி சத்தமா லவுடா, சங்கம் தத்மௌ பிரதாபவான்,
சங்கு எடுத்து ஊதுறார் அப்படின்றது இதுக்கு ஸோ இதுக்கு அன்வையாக வந்து பிரதாபவான் குருவிருத்தக பிதாமகः பிரதாபவான் குருவிருத்த பிதாமகः தஸ்ய ஹர்ஷம் சஞ்சனயன் அவருடைய இதயத்துல வந்து கொஞ்சம் எந்தூசியாசம் பண்றதுக்காக சிம்ஹநாதம் வினத்ய உச்சைகி சங்கம் தத்மம். மறுபடியும் சொல்றேன். பிரதாபவான் குருவிருத்தக பிதாமகः தஸ்ய ஹர்ஷம் சஞ்சனயன் சிம்ஹநாதம் வினத்ய உச்சைகி சங்கம் தத்மம். அடுத்த ஸ்லோகம் தத ஸ்வேதை தயைர்யுக்தே. இந்த ஸ்லோகத்துக்கும் ப்ரீவியஸ் ஸ்லோகத்துக்கும் நடுவுல வேற நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு பௌத்திகால. அது ஒவ்வொருத்தரும் அவாவா சங்க எடுத்து ஊதுறா அப்படிங்கிறதுதான் அதுல இருக்கு. ஸோ அதுல பெருசா அன்றையெல்லாம் ஒண்ணும் இல்லை. இதுல வந்து மகதி ஸ்யந்தனே தத் மது. அடுத்தது வந்து ஸ்வேதைர் ஹயைர் யுக்தே. கிருஷ்ணாவும் அர்ஜுனாவும் அவளுடைய ரதத்துல இருக்காளா, அவளுடைய குதிரை ஹயைங்கிறது ஹயைங்கிறது அஸ்வக, அது வந்து ஸ்வேதக வர்ண வெள்ளை குதிரையான இருக்கிறவா அவ ரெண்டு பேரு. அவளுடைய இதுல வந்து அவளுடைய சங்கம் திவ்யவ் சங்கவ் பிரதத்மது, திவ்யமான சங்கை ஊதினாவா ரெண்டு பேரும். மாதவக பாண்டவஸ்சைவ. ஸோ இங்க பாண்டவகங்கிறது வந்து அர்ஜுனாவை குறிக்கிறது. பொதுவா பாண்டவாக அப்படின்னு சொன்னா பஞ்ச பாண்டவாக, பாண்டுடைய புத்திரக பாண்டவாக. இங்க வந்து பாண்டவக அப்படின்னு ஒண்ணுதான் சொல்றா. மாதவ பாண்டவஸ்சைவ அப்படின்னு சொல்றா. இங்க ஒரு பாண்டவக. அதனால இங்க இந்த பர்டிகுலர் ஸ்லோகத்தை இட் இஸ் டினோட்டிங் அர்ஜுனா ஹியர். மாதவக பாண்டவக செய்வ திவ்யவ் சங்கவ் பிரதத்மது. அவ வந்து சங்கெடுத்து ஊதுறா அப்படின்னு. பத சேதக வந்து ஸ்வேதைஹி ஹயைஹி யுக்தேஹ. யுக்தஹ மீன்ஸ் that which is tied to the chariot. chariotல கட்டினதுதான் யுக்தஹ. ஹயைஹி இத்யுக்தே அஸ்வஹ. அஸ்வஹ ஸ்வேதைஹி ஹயைஹி யுக்தேஹ மஹதி ஸ்யந்தனே ஸ்தித சங்கௌ பிரதத்மதுः. ஸ்யந்தனஹ சந்தன அப்படிங்கிறது ரதஹ. ஸ்யந்தனே இத்யுக்தே ரதே, அந்த ரதத்துல இருக்கிறது. சப்தமி விபத் ரதே ஸ்யந்தனே. ஸ்திதௌ இத்யுக்தே அங்க இருக்கு அப்படின்னு. அந்த ரதவா ரெண்டு பேரும் சங்கு ஊதினா. சோ இத வந்து மாதவக பாண்டவக சஹ அப்படிங்கிறத கர்த்தாங்க. தத்தக மாதவக பாண்டவஸ்ச ஸ்வேதைஹி ஹயைஹி யுக்தே. அங்க மகதி ஸ்யந்தனே, அந்த அந்த வெள்ளை குதிரை கட்டின அந்த மகான் ரதத்துல நின்னுண்டு சித்தௌ என்ன பண்ணா திவ்யவ் சங்கவ் பிரதத்மது. அவ ரெண்டு பேரும் திவ்யமான சங்க ஊதினா அப்படின்றது. சோ மறுபடியும் அன்வையா சொல்றேன். ததக மாதவக பாண்டவஸ்ச ஸ்வேதைஹி ஹயைஹி யுக்தே மஹதி ஸ்யந்தனே ஸ்திதௌ திவ்யௌ சங்கௌ பிரதத்மது. அதான். Excuse me, ma'am. சொல்லுங்க. Ma'am, your voice is breaking.
Again, I'll repeat because my voice was breaking. Tataha Madavaha Pandavascha Shvetaihi Haihi Yukte Mahati Syandane Sitau Divyau Shankau Pradadmatu. Agre Sandhi Purva Savarna Sandhi. So, இதுக்கு முன்னால பரசவர்ண சந்தின்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இது பூர்வ சவர்ண சந்தி. பூர்வன முன்னால, ப்ரீவியஸ். சோ இங்க வந்து வாட் இஸ் த ரூல் அப்படின்னா, இந்த தேர்ட் ஆஃப் கிளாஸ், த தேர்ட் அக்ஷரம் ஆஃப் எவ்ரி வர்க்கா. நம்ம ஜஷ்ல பார்த்தோம், ஜஷ்வ சந்திலையும் தேர்ட் அக்ஷரம் வருது. இதுவும் அதே ஜஷ் தான். அந்த ஜஷ் அக்ஷரங்கள் which is ஜ ப க ட த, or in order பண்ணனும்னா க ஜ த ட த and ப. இது the third letter of any வர்க்கா, அதுக்கு பின்னால வந்து ஹா வந்ததுனாக்க என்ன ஆகும் அப்படின்னா, the ha will be replaced by the fourth அக்ஷரா. ஹா வந்து வெளியில போயிடும், ஹாக்கு பதிலா fourth அக்ஷரா வந்துடும். fourth அக்ஷரா of which வர்க்கா? முன்னால என்ன வர்க்க, என்ன சப்த அக்ஷரம் இருக்கோ அந்த வர்க்கத்தினுடைய fourth அக்ஷரால ரீப்ளேஸ் ஆயிடும். That is third akshara plus ha results in ha removed and fourth akshara comes there. அந்த வர்க்க, அந்த பூர்வ ச வர்ண. ஸோ பூர்வ அக்ஷரம் அதனுடைய சிமிலர் அந்த வர்க்கத்துல இருக்கிற fourth அக்ஷரா வந்து அங்க உட்காந்துக்கும் ஹாக்கு பதில. வணிக் பிளஸ் ஹசதி. ஸோ இக்கு இருக்கிற இடத்துல, இக்கு ஹா இருக்கிற இடத்துல இக்கோட நாலாவது, இக்கு க வர்க்கத்தோடைய நாலாவது, க உடைய ஃபோர்த், க வந்து தேர்டு, க வந்துரும் அங்க. வணிக் ஹசதி. ஸோ அந்த ஹாங்கிறது ஒன்று ஒரு ஸ்ட்ரெஸ் உள்ளேந்து வர்றதுனால அது ஒரு அந்த தேர்ட் அக்ஷரத்துடைய அடுத்த மகாபிராணாவை கொண்டு வந்து அங்க உட்காத்தி வச்சிடணும் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். பூர்வ சவர்ண சந்தி. ஹா வந்து வெளியில போயிடும், ஹாக்கு பதிலா ஃபோர்த் அக்ஷரம் வந்து அங்க உட்காந்துக்கும். முன்னால இருக்கிற வார்த்தையில கடைசி அக்ஷரம் என்ன வர்க்கத்துல இருந்து வருதோ அதே. So if it is ig, then you have gha. If it is ib, you will have bha. If it is id, you will have a dha. Okay, purva savarna sandhi. The ha will go out and the fourth aksharam will come and set. இங்க இந்த பூர்வ சவர்ண சந்தியில பின்னால ஹா மட்டும்தான் வரும். ஹா வந்ததுன்னா இந்த சந்தி வந்துடும், பூர்வ சவர்ண சந்தி. ஓகே, இட்ஸ் சிம்பிள் ஒன். ஞாபகம் மட்டும் வச்சுக்கணும், அங்கதான் சிக்கல் வருது சொல்லலாம். ஓகே, சத்துவ சந்தி. சத்துவ சந்தியில வந்து எனி வர்க்கீய வியஞ்சனம் ஃபாலோடு பை ஷ. ஓகே, வர்க்கீய வியஞ்சனமோட ஷ. ஸோ இங்க வந்து சப்போஸ் த வர்க்கா வந்து எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அங்க வந்து சுத்துவ சந்தியே வந்துடும். சுத்துவ சந்தி பண்ணிட்டு அப்புறம் சத்துவ சந்தி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ரூல் இருக்கு. ஸோ ரெண்டு சந்தியும் இங்க வந்து ஜாயின் ஆகும். இங்க என்ன ஆகுதுன்னா, எனி வர்க்கீய வியஞ்சனம் ஃபாலோட் பை ஷக்காரா plus hayavara. Then what happens? The shakara is replaced by cha. The sha is replaced by cha. Tad plus shlokaha. So inga enna arudhu? Id plus ish varudhu. Ish is replaced by ich. Id, first the id is replaced by ich, then the ish is replaced by ich. So rendu sandhi is acting here. Tachlokaha. Ut plus shwasaha. So it plus ish varumbodhu, the it as per chutva sandhi, the it will be replaced by ich.
அதுக்கப்புறம் வந்து இஷ் இஸ் ரீப்ளேஸ் பை இச். உச்வாசக. ஸோ இது கொஞ்சம் பொறுமையா படிச்சு பார்த்தேன்னா யூ ரீட் இட் வித் லிட்டில் பேஷன்ஸ் யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் பர்ஃபெக்ட்லி. ஸோ ஹியர் வாட் ஹேப்பன்ஸ், எனி வர்கீய வியஞ்சனம் வித் அ ஷகாரா. ஸோ வென் அ ஷகாரா கம்ஸ் ஜெனரலி வி வில் கோ டு த Shutva Sandhi first. Shutva Sandhi பண்ணிட்டு then you can do the Chatva Sandhi. It is given as this is an optional Sandhi. In some places it is there, some places they do not write it. So that is it's optional. Sangrahya Vishya Sharire Jarjari Bhute Vyadigraste Kalevare Aushadam Jahnavi Toyam Vaidyo Narayano Harihi. Somebody is asking if there is class today in the WhatsApp group. If somebody can, please answer and tell them to join. So when the body Jarjari Bhute means old and Vyadihi Asti Elame Irkumbodhu. Ganga Aushadam is the Ganga Jalam. Jahnavi is Ganga. Jahnavi Toyam. Toyam means water. Toyam na Tanni. Jahnavi is Ganga. Ganga Tirtham da Aushadam. Vaidyaha Narayanaha. Narayano Harihi. Dyeyaha Sada Savitru Mandala Madhyavarti. Narayana Sarasija Sana Sannivishtaha. Sarasijasana Sannivishtaha. Keyuravan Makarakundalavan Kiriti. Hari Hiranmaya Papurdha Shanka Chakraha. So this is also on Narayana. So we have finished the 5th lesson. Grace Shashtama Pataha. So before going to the Shashtama Pataha, can we if there are any doubts, please raise your hand. Dhanalakshmi will tell your name and you can unmute. Who has the video? Ranganayaki Bagini Solungo. Ranganayaki Bagini Solungo. Unmute Panikongo. ஹலோ கேக்குறதா? சொல்லுங்க. கேக்குது. இன்னைக்கு உள்ள சுபாஷிதத்தை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலையோ? இன்னைக்கு இல்லையா அது? சுபாஷிதம் வந்து மனப்பாடம் தான், அதனால அதுல எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஒண்ணும் வேண்டியது இல்லைன்ட்டு. क्वेश्चंस ஒண்ணும் இல்ல, क्वेश्चन ஆன்சர் ஒண்ணும் வராது. क्वेश्चन 1 மார்க்ல क्वेश्चन வரதுல சான்ஸ் இருக்கு. ஆனா அங்க உங்களுக்கு வந்து அதுலயே பத விபாக தாத்பரியம் எல்லாம் கொடுத்திருக்கா. சோ நீங்க அதை படிச்சுட்டு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுல என்ன மாதிரி क्वेश्चन வரும் அப்படின்றது நீங்களே திங்க் பண்ணிக்கோங்க. அது சுபாஷிதம்ல வந்து மனப்பாடம் பண்ணி எழுதுறது தான் சுபாஷிதம் क्वेश्चन. அதனால நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகேவா? தன்யவாதம். இந்த நேம் வராம இது வருதுன்னா என்ன பண்ணும்? யாரோ வீடியோ போட்டிருக்கா, ஏதாவது क्वेश्चन இருக்கா உங்களுக்கு? என் போட்டோ வந்தாதான் உங்களுக்கு யாரு தெரியும். என் புக்கு டவுட் எண்டு வர மாட்டேங்குது. யாரோ அன்மியூட் பண்ணி பேசிட்டு இருக்கா. டவுட் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? வேற யாருக்காவது? விஜயலட்சுமி பகினி இல்ல. नमस्ते நமஸ்தே ஜி. ஜெகதீஷ் சந்திரன். சொல்லு. இந்த சங்கிரக வித்தியார்கள் வந்து இந்த சரீர தேர்பூஜை அந்த இது இப்ப சொன்னீங்கல்ல, அது தமிழ்ல வந்து அவங்க கொஸ்டின் கொடுத்து நம்ம சமஸ்கிருதத்துல எழுதணுமா? ஆமா ஆமா அப்படித்தான் வரும்.
அப்படிதான் வருங்களா? ஆமா. அப்படின்னா இப்ப 4 லைன் வந்து 4 லைனும் நம்ம மனப்பாடம் பண்ணணுமா? மனப்பாடம் தான் பண்ணணும். ஸ்லோகம் தான் அது. அதனால மனப்பாடம் பண்ணணும். ஆனா ஈஸியா தான் குடுப்பா. ரொம்ப வரி பண்ணி பாத்துருங்க. ம். அப்புறம் இந்த பாரத விஞ்ஞானி அந்த இதுல வந்து பாரத விஞ்ஞானி காலத்தை பகுத்து நிகழ்ச்சி அந்த இது வரிசையா நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு நாள் வந்து 24 மணி நேரம் 30 மணி இந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்களா? கேட்கலாம் ஜி. கேட்கலாம். கேட்கலாம். வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. அப்புறம் இந்த அன்வய ரசனல் அந்த கிரமம் சொல்றீங்கல்ல, அந்த கிரமம் நம்ம வரிசையை அடுத்து எழுதணுமா? வேண்டாம். எழுத வேண்டாம். கேள்வியெல்லாம் கேட்டு கேட்டு எழுத வேண்டாம். இல்லை கேள்வி இல்லை, நீங்க ஒரு வரிசை அந்த வரிசை கிரமம் சொன்னீங்கல்ல, அதுதான் அன்வயா இல்லையா? இல்ல அது வந்து நம்ம ஒவ்வொன்றா எடுத்து எழுதணுமா? ஒவ்வொன்னா எழுத வேண்டாம். அன்வயான்னு சொல்லி அது வரிசையா எழுதினா போதும். வரிசை எழுதினா போதும். இல்லை நீங்க நம்பரிங் சொன்னீங்க ஃபர்ஸ்ட் இந்த பிரதாபன் அந்த சென்டென்ஸா எழுதணும். சென்டென்ஸ் எழுதும் அந்த அன்வய ரசனை அந்த முதல் சொன்னீங்க அந்த ஃபர்ஸ்ட் வந்து பிரதாபவன், அப்புறம் அந்த அர்த்த சஜ்ஜனவன் அந்த வரிசையை சொல்லிட்டே வந்தீங்க. ஆமா. அந்த அதுதான் வரிசையை அது ஒவ்வொன்றா நம்ம எழுதணும். ஆமா. ஒவ்வொன்னான்னு இல்ல ஜி. அது புரியல. உங்க கொஸ்டின், உங்களோட சந்தேகம் என்னன்னு எனக்கு புரியல. முதல்ல பத விபாகம் போடுறோம். அதுக்கப்புறம் அது வந்து ஒரு ஸ்லோகம், அது ஒரு ஸ்லோகம் மாதிரி இருக்கு இல்லையா? அத வந்து நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ் மாதிரி அதை எழுத போறோம். ஸ்லோகத்துல வந்து முன்ன பின்னன்னு இருக்கும். இதுல வந்து கர்த்தா யாரு, அதுல கர்மபதம் என்ன, அவ என்ன பண்ணினா, என்ன மாதிரி சொன்னா, அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் மாதிரி ப்ரோஸ் ஆர்டர்ல எழுதுறோம். அங்க இருந்து தான் இவையா. சரி. அப்புறம் இந்த பத சங்கிரக அந்த இதுல ஒண்ணு கேள்வி வராதுன்னு தெரியல, நான் தான் கேட்டிருந்தேன். பத சங்கிரக, ஆமா. அதுல இப்போ நான் ஒரு கொஸ்டின் பேப்பர் இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே ஷேர் பண்றேன். அந்த கொஸ்டின் பேப்பர்ல அந்த கேள்வி வரல. சோ மேபி உங்களுக்கு அது வராது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான். ஓகே, தன்யவாதம். லலிதா நாகராஜன் பகினி, நீங்க அன்மியூட் பண்ணினேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? சரி, அக்ரே கச்சாமஹ வா. லலிதா நாகராஜன் பகினி சொல்லுங்க. Okay, no more doubts. இருக்கா? இல்ல இல்ல. அஸ்து. அப்போ நம்ம அக்ரே கச்சாமஹ. षष्ठम पाठः. தாம் யோகமிதி மன்யந்தே ஸ்திரமிந்திரிய தாரணம். எல்லாரும் மத்தவா மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட். தன்யவாதம். தாம் யோகமிதி மன்யந்தே ஸ்திரம் இந்திரிய தாரணம். இந்திரியங்கள் இந்திரியானம். இந்திரியம்னா நம்மளுடைய சென்சஸ். ஆல் சென்ஸ் ஆர்கன்ஸ் இஸ் த இந்திரியா. ஸோ ஸ்திரம் இந்திரிய தாரணம், ஒரு நம்ம இந்திரியங்களை ஸ்திரமா வச்சுக்கிறது அப்படிங்கிறது இந்த இதுக்கு அர்த்தம். அப்போ யோகம் இதி மன்யந்தே, நம்ம இந்திரியங்களை வந்து ஸ்திரமா வச்சுக்கிறது வந்து யோகம் இதி மன்யந்தே அப்படின்னு சொல்ல. யோகம்ங்கிறது என்ன? நம்ம இந்திரியங்களை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது அப்படிங்கிறது. ரீடைனிங் த சென்சஸ் ஃபர்ம்லி. நம்ம இந்திரியங்களை வந்து நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது வந்து யோகா அப்படிங்கிறது. அதுதான் இதுல மகத்துவம். இப்போ இங்க வந்து சத்ரு ஸ்திரீலிங்க மத்த விபக்தியில த்வித்தியா, திருத்தியா, சதுர்த்தி, பஞ்சம, ஷஷ்ட, சப்தமா அப்படின்னு எல்லாத்தையும் இது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுல வந்து நெக்ஸ்ட் பேஜ்ல பார்த்தேன்னா உங்களுக்கு ஸ்ரீலிங்காவுடைய எல்லா ரூபமும் அங்க வந்துருந்தது. பட்டந்தி, பட்டந்தியௌ, பட்டந்தியா. பட்டந்தி, பட்டந்தியௌ, பட்டந்தியா அப்படின்னா என்ன? படிச்சுட்டு இருக்கிற சிறுமி அப்படின்னு அர்த்தம். படிச்சுட்டு இருக்கிற மகிழா, ஸ்திரீ அப்படின்னு அர்த்தம்.
அப்படின்னா அந்த பட்டன காரியம் இதானும் சமாப்தம். அது வந்து இப்போ இன்னும் முடியல, அதை படிச்சுட்டே இருக்கா. அந்த படிச்சுட்டு இருக்கிற பெண்மணி தான் சீதா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகே. द्वितीया विभक्ति पठन्तीं पठन्तीं पठन्त्यौ पठन्तीः पठन्तीं पठन्त्यौ पठन्तीः படிச்சுட்டு பெண்மணியை படிச்சுட்டு பாலிகாவை அப்படின்ற அர்த்தத்துல இது சொல்றோம். திருத்தியா விபக்தி பட்டந்தியா பட்டந்தீபியாம் பட்டந்தீபிஹி. அப்போ படிச்சுட்டு இருக்கிற பாலிகாவால் பாலிகையா திருத்தியா விபக்தி. பட்டந்தியா பாலிகையா பட்டந்தியா பட்டந்தீபியாம் பட்டந்தீபிஹி. பட்டந்தியை பட்டந்தியை அப்படிங்கறத சதுர்த்தி விபக்தி. பாலிகாயை பட்டந்தியை பாலிகாயை. பஞ்சமி பட்டந்தியாக பட்டந்தியாக பாலிகாயாக பட்டந்தியாக பாலிகாயாக பட்டந்தியாக பட்டந்தீபியாம் பட்டந்தீபியः பஞ்சமி விபக்தி. षष्ठी विभक्ति पठन्त्याः बालिकायाः अदेताम् पठन्त्याः पठन्त्योः पठन्तीनाम्. षष्ठी पठन्त्याः पठन्त्योः पठन्तीनाम्. सप्तमी पठन्त्याम् पठन्त्याम् बालिकायाम् அப்படின்னு அவளிடம் அப்படின்னு அர்த்தம். படிச்சுருக்க சிறுமியிடம் அப்படின்னு அர்த்தம். பட்டந்தியாம் பட்டந்தியோஹோ பட்டந்தீஷு பட்டந்தீஷு. ஸோ இந்த மாதிரி ரூபத்துல உங்களுக்கு சென்டென்சஸ் இருக்கு. ஜலம் ஆனயந்தீம் சீதாம் சாரதா அபி அனுஸ்ருதவதி. அப்போ ஜலத்தை கொண்டு வந்துட்டு இருக்கிற சீதாவை சாரதா வந்து அனுஸ்ருதவதி பின்னாலேயே பின்தொடங்கினா அப்படின்னு அர்த்தம். when the Sita who is bringing the water அவளை வந்து சாரதா followed the Sita who was bringing the water. ஜலத்தை கொண்டு வந்துருக்கிற சீதாவை சாரதா பின்தொடங்கினார். நிந்தந்தீம் ஸ்திரியம் திருஷ்டுவா அன்யாஹ ஸ்திரியஹ குபிதவத்யஹ. திட்டின்னு இருக்கிற ஸ்திரீகளை பார்த்துட்டு மத்த ஸ்திரீகள் எல்லாம் கோச்சுண்டா, கோவம் வந்தது அவ மேல கோச்சுண்டா. ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸ் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு இந்த பிரதமா தித்தியா எல்லா விபக்திக்கும் புல்லிங்க ஸ்திரீலிங்க நபும்சகலிங்க ரூபம் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஏதாவது ஒரு சப்தம் வச்சு நல்லா மனப்பாடம் பண்ணி நீங்க தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ இதுல வந்து இந்த பர்டிகுலர் கிருதந்தாஸ்ல வந்து உங்களுக்கு fill in the blank question வரும். fill in the blank, choose the correct answer. ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்து பிராக்கெட்ல 3 சாய்ஸோட கொடுத்துருப்பா. அதுல இருந்து செலக்ட் பண்ணி நீங்க அந்த பிளாங்க்ல எழுதணும் சென்டென்ஸ். உங்களுக்கு அதுல கொஸ்டின்ஸ் கிடைக்கும் வரும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த விபக்தி, புல்லிங்கா ஸ்திரீலிங்கா, அதோட ரூபம் என்ன, இது வந்து எந்த வார்த்தையினுடைய விசேஷண பதம்ங்கிறது நல்லா புரிஞ்சுட்டு அந்த சென்டென்ஸை படிச்சுட்டு புரிஞ்சுட்டு அந்த பர்டிகுலர் வேர்டை நீங்க சாய்ஸ்ல இருந்து எடுத்துக்கணும். एक निमिषं जलं पिबामि. प्रहेलिका. पूजायां किं पदं प्रोक्तं, किं वा पुरुषवाचकं क आयुधतया ख्यात् प्रलम्बासुर विद्विषः. ஸோ பூஜாயாம் கிம் பதம் புரோக்தம். ஸோ பூஜால வந்து எது, பூஜாயாம் கிம் பதம் எது வந்து நல்ல பதம் அப்படின்னு கேக்குறா. பொதுவா ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது என்னது அப்படின்னு என்ன
பதம், என்ன வார்த்தை நல்லது அப்படின்றது. சோ அதுக்கு வந்து சு அப்படிங்கிற வார்த்தை. கிம்வா புருஷவாச்சகம், புருஷாக்கு இன்னொரு வாச்சகம், அதுக்கு நா அப்படின்னு, நரக நா அப்படின்னு சொல்லலாம். அது கூட புருஷக சிக்னிஃபை பண்றது. அப்புறம் வந்து ஆயுதம் எது அப்படின்னு கேக்குறா. யாருடைய ஆயுதம்? பிரளம்பாசுர வித்விஷக. பிரளம்பாசுரனுடைய எதிரி உடைய ஆயுதம் என்ன அப்படின்னு கேக்குறா. பிரளம்பாசுரனுடைய எதிரி வந்து பலராமன். பலராமனுடைய ஆயுதம் வந்து சீரக. சோ பிரலம்பாசுரம் உடைய எதிரி சத்ரு, பிரலம்பாசுரஸ்ய சத்ரு வந்து பலராமக. பலராமஸ்ய ஆயுதம் சீரக. இது 3 வார்த்தையும் சேர்த்தினா சுனா சீரக அப்படின்றது பதில். இது வந்து சுனா சீரகங்கிறது இந்திரன். சுனா சீரக இஸ் அனதர் வேர்ட் ஃபார் இந்திரா. இதுதான் இதனுடைய சுபாஷிதம். நீங்க படிச்சுக்கோங்க. அடுத்த காவிய கதா கிராத்தர்ஜுனியம். கிராத்தர்ஜுனியம் வந்து ரிட்டன் பை பாரவிஹி. பாரதி ப அந்த நாலாவது பாரவிஹி. இதுல வந்து முதல்ல தர்மராஜாய திரௌபதியாக உபதேசக. திரௌபதி வந்து தர்மராஜன் கிட்ட சொல்ற உபதேசம், கொடுக்கிற உபதேசம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டர். இந்த காவிய கதாலேயே இந்த திரௌபதியாக உபதேசக வந்து உங்களுக்கு எஸ்ஏ மாதிரி வரும். இதுல இருந்து உங்களுக்கு அனோட்டேட் கண்டிப்பா வரும். கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். வந்து நிறைய கொஸ்டின் பேப்பர்ல வந்திருக்கு. இது வந்து இம்பார்ட்டன்ட். அவள் வந்து எப்படி உபதேசம் பண்றா தர்மராஜனுக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின். இதுல பொதுவா வந்து என்ன நடக்கிறதுனாக்க, கௌரவா பாண்டவாக்குள்ள அந்த யூத்த போட்டி நடந்து பாண்டவாக தோத்து போய் அவ வந்து வனவாசம் போறா. அங்க வந்து அந்த யுதிஷ்ட வந்து துரியோதன வந்து எப்படி ராஜ்யத்தை பரிபாலனம் பண்றான் அப்படின்றது, how is he ruling அப்படின்னு யுதிஷ்டர் he sends the தூதக. the தூதக comes back. அவர் வந்துட்டு அவர் ரொம்ப நன்னா பகு சமயக் ராஜ்யம் கரோதி அப்படின்னு அவர் சொல்றாரு. அதனால இப்போ வந்து திரௌபதி வந்து சொல்றா, இப்படி சாந்தமா வந்து உட்கார்ந்துன்றது பிரயோஜனம் இல்ல, சாந்தம் வந்து முனினாம் ஸ்வபாவம் அப்படின்னு சொல்றா. ராஜாவோட ஸ்வபாவம் தான். அதனால ஏதாவது பண்ணு, இப்படியே உட்கார்ந்து பிரயோஜனம் இல்லைங்கிறது இதான் அவளுடைய ஜஸ்ட். நான் சொல்றது ஷார்ட்டா சொல்றேன், நீங்க படிச்சு இத டீட்டெயில் இது பண்ணிக்கோங்க. அன்வய ரச்சனா. சகோஷோ தார்தராஷ்டிராணாம் ஹிருதயானி வியதாரயத் நபஸ்ச பிருத்திவீம் சைவ துமுலோ வியனுநாதயன். கோஷக அப்படிங்கிறது சவுண்ட். தார்தராஷ்டிராணாம் ஹிருதயானி வியதாரயத். ஸோ அந்த அந்த சவுண்டு எல்லாரும் சங்கு ஊதினோன்னு அந்த வந்து நடுவுல நிறைய ஸ்லோகங்கள் மிஸ் ஆயிருக்கு. அது என்னன்னா, எல்லாரும் அவாவாளுடைய சங்கு பேரு சொல்லி அத ஊதினா, இவா வந்து இந்த சங்கு ஊதினா அந்த சங்கு ஊதினாங்கிறது தான் நடுவுல வருது. அதனால அது கொடுக்கல இங்க. இப்போ இதுல வந்து எல்லாரும் சங்கு ஊதினோன்னு அந்த சவுண்ட் வந்து அவ்வளோ லவுடா இருந்தது. அதனால இது வந்து தார்தராஷ்டிராணாம். தார்தராஷ்டிராங்கிறது திருதராஷ்டிரஸ்ய புத்திராக. அவளுடைய ஹிருதயம் வந்து வியதாரயத்துங்கிறது வந்து மீனிங் வந்து அகண்டயத்து. தட் இஸ் பயம் வந்துடுச்சு அவளுக்கு. மனசுக்குள்ள வந்து அந்த ஒரு குழப்பம். நபஸ்ச பிருத்திவீம் சைவ. நபகங்கிறது ஆகாஷக, பிருத்திவிங்கிறது பூமி.
ஆகாசத்துக்கும் பூமிக்கும் வந்து அவ்வளோ இந்த சவுண்ட் வந்து இட் வாஸ் எக்கோயிங் பிட்வீன் ஆகாசம் அண்ட் பூமி அப்படின்னு. துமுலோ வியனு நாதயன், அந்த நாதயன்ங்கிறது அந்த சவுண்டு, அது வந்து துமுலகன்றது வந்து இங்கிலீஷ்லயும் துமுலஸ் அப்படின்னு சொல்லலாம். லவுட் நாய்ஸ வந்து அந்த மாதிரி சொல்லலாம், டிமுலஸ் நாய்ஸ் அப்படின்னு. அது வந்து அவள் திருதராஷ்டிராவுடைய புத்திரக தார்தராஷ்டிரானாம் ஹிருதயானி வந்து வியதாரயத், அது வந்து கொஞ்சம் மனசுல ஒரு திக்குன்னு அடிக்கிறதுன்னு சொல்லுவோம், ஒரு பயம் பிடிச்சு அந்த மாதிரி. ஸோ இதுல வந்து பதச்சேதக ச கோஷக தாத்தராஷ்டிரானாம் ஹிருதயானி வியதாரயத் அதெல்லாம் சேம். கோஷோங்கிறதுங்க கோஷக அப்படிங்கிறது இந்த விசர்க சந்தி. நபஹச்ச பிருத்திவீம் ச ஏவ துமுலக வியனு நாதயன், விசர்க சந்தி தான் நிறைய வருது, இந்த ச மட்டும் நடுவில் தெரியாது. இங்க வந்து அன்வயம் எப்படி இதுக்கு வரும்னா அந்த அந்த துமுலக அந்த அந்த கோஷக சக துமுலக கோஷக, அந்த லவுட் நாய்ஸ் வந்து நபக பிருத்திவீம் ச ஆகாசத்துக்கும் பிருத்திவிக்கும் ச யனுநாதயன், அந்த சவுண்ட் அப்படியே ஏகோ ஆகி கோயிங் அப் அண்ட் டவுன் மாதிரி மேலையும் கீழுமா அவ்வளோ லவுடா வந்து தார்தராஷ்டிரானாம் ஹிருதயானி வியதாரயத், அதுதான் அன்வயா. சக துமுலக கோஷக, அந்த லவுட் நாய்ஸ் நபக பிருத்திவீம் ச வியனுநாதயன் தார்தராஷ்டிரானாம் ஹிருதயானி வியதாரயத். अथ व्यवस्थितान् दृष्ट्वा न श्रूयते भगिनि। கொஞ்ச हरिओम நேரம் சைலண்டா இருந்தது. கொஞ்ச இப்ப நேரம் கேக்குறதா? இப்ப கேக்குறது. இப்ப கேக்குறது. ஓகே ஓகே ஓகே. என்னமோ ஆயிடுச்சு, என்னன்னு தெரியல. अथ व्यवस्थितान् दृष्ट्वा धार्तराष्ट्रान् कपिध्वजः प्रवृत्ते शस्त्रसम्पादे धनुरुद्यम्य पाण्डवः. ஸோ இங்க வந்து இந்த ரெண்டு ஸ்லோகம் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. Not audible, Mata. Cannot hear anything. I cannot hear anything. இப்ப நீங்க இப்ப கேட்டது. அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் சைலண்டா இருந்தது. ஆமா, சைலண்டா தான் இருந்தேன், அதான் பார்த்துட்டு இருக்கேன். இப்ப கேக்குறதா? ஆமாத்தா கேக்குறது. ரைட் 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 ஓகே, சாரி. अथ व्यवस्थितान् दृष्ट्वा ओके, अथ व्यवस्थितान् दृष्ट्वा धार्तराष्ट्रान् कपिध्वजः प्रवृत्ते शस्त्रसम्पादे धनुरुद्यम्य पाण्डवः. அப்புறம் ரிஷிகேஷம் ததா வாக்கியம் இதமாக மஹீபதே சேனையோர் உபயோர் மத்திய ரத்தம் ஸ்தாபிய மேச்சுத. இது ரெண்டு ஸ்லோகமும் சேர்த்தி கொடுத்துருக்கா. பதவிபாக வந்து அத வியவஸ்திதான் திருஷ்டுவா, அது ஃபர்ஸ்ட் லைன்ல ஒண்ணும் கிடையாது. சஸ்திர சம்பாதே தனுகு
உத்யம்ய பாண்டவ தனுருத்யம்யங்கிற வார்த்தை மட்டும் தெரியறது தனுஹு உத்யம்ய பாண்டவ ரிஷிகேஷம் ததா வாக்கியம் இதம் ஆக வாக்கியம் இதம் ஆக அப்படின்றது தெரியாது வாக்கியம் இதமாக மஹீபதே சேனையோர் உபயோர் மத்திய சேனையோஹோ உபயோஹோ மத்தியே ரதம் ஸ்தாபய மே அச்சுத அப்படின்ட்டு தெரியாது. ஸோ அங்க வந்து மஹிபதே அப்படின்றது மஹிபதே ஸ்தாபய மேச்சுதா வந்து தனியா போகுது. ஓகே அச்சுதா மஹிபதே இங்க என்ன வருது ஆஹ அப்படிங்கிறது தான் கிரியாபதம் அங்க ஆஹ அப்படிங்கிறது உக்தவான் அப்படின்னு சொல்லி வாக்கியம் ஆஹங்கிறது அப்ரவீத் இல்லைன்னா உக்தவான் அப்படின்றது அர்த்தம். ஸோ இதம் வாக்கியம் ஆஹ யாரு இந்த பாண்டவக வந்து பாண்டவக தான் இங்க பிரதமா விபக்தியில இருக்கு. பாண்டவக வந்து ரிஷிகேஷனிடம் இதம் வாக்கியம் ஆக எப்போ ததா. சோ பாண்டவக ததா ரிஷிகேஷம் இதம் வாக்கியம் ஆக அப்படிங்கிறது தான் மெயின் இது. அதுக்கு முன்னால என்னென்ன ஆறுது அவர் வந்து அந்த தார்தராஷ்டிரானுடைய அந்த ஆர்மியை பார்த்துட்டு அவர் வந்து என்ன சொல்றாருங்கிறது சொல்றாரு. அதை பார்த்துட்டு அடுத்தது வாக்கியம் பேச ஆரம்பிச்சாரு அப்படின்னு. சோ இதுல எப்படி சொல்லணும்னா அன்வையா மஹிபத்தே அது வந்து சம்போதனா அத வியவஸ்திதான் தார்தராஷ்டிரான் திருஷ்டுவா அங்க நின்றுட்டு இருக்க தார்தராஷ்டிரான்ங்கிறது திருதராஷ்டிரஸ்ய புத்திராக தார்தராஷ்டிரான் திருஷ்டுவா அவளையெல்லாம் பார்த்துட்டு கபித்வஜக பாண்டவக ஏன் இவருக்கு பேர் கபித்வஜக கொடுத்திருக்காங்க அப்படின்னா அவருடைய சேரியட் அவருடைய ரதத்துல இருக்கிற துவஜக இருக்கு இல்லையா துவஜஸ்தம்பத்துல ஆஞ்சநேயர் உட்கார்ந்துருக்காரு. அதனால இவருக்கு பேரு கபித்வஜக அர்ஜுனனுக்கு கபித்வஜக அப்படின்றது இங்க இட் இஸ் ரெஃபரிங் டு அர்ஜுன. கபித்வஜக பாண்டவக என்ன சொல்றாரு என்ன பண்ணாரு சஸ்திர சம்பாதே பிரவருத்தே சஸ்திர சம்பாதேன்னு ஆயுத பாத்தே அந்த பாத்தக ஆயுத பாத்தே ஆயுதங்கள் எல்லாம் வச்சுட்டு இருக்கிறது வந்து பிரவருத்தே வச்சுட்டு தனுகு உத்யும்ய தனுகு வந்து தூக்கிட்டு ததா ரிஷிகேஷம் இதம் வாக்கியம் ஆகங்கிறது வந்து அப்ரவீத் அப்படின்றது அர்த்தம். சோ மறுபடியும் சொல்றேன் மஹிபதே அத வியவஸ்திதான் தார்தராஷ்டிரான் திருஷ்டுவா கபித்வஜக பாண்டவக. சோ அது அந்த அர்ஜுனனுக்கு இது ஒரு விசேஷண பதம். கபித்வஜக பாண்டவக சஸ்திர சம்பாதே பிரவருத்தே தனுஹு உத்யும்ய தனுஹு மேல தூக்கிட்டு ததா ரிஷிகேஷம் இதம் வாக்கியம் ஆக இந்த மாதிரி வாக்கியத்தை சொன்னாரு. என்ன அப்படின்னு சொன்னாரு சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபிய மேச்சுத அப்படின்னு சொல்றாரு. உபயோர்னா ரெண்டுக்கும் சேனையோகோ உபயோகோ மத்தியே அப்படின்னா ரெண்டு சேனைக்கும் நடுவுல கொண்டு போய் இன் பிட்வீன் த டூ சேனாஸ் சேனையோகோ உபயோகோ மத்தியே கோ அண்ட் ஸ்டாப் ரதம் ஸ்தாபய கொண்டு போய் ரதத்தை நிறுத்து கோ அண்ட் ஸ்டாப் த ரதா இன் பிட்வீன் த டூ சேனா. அச்சுதா அப்படிங்கிறது இங்க ஹே கிருஷ்ணா அப்படின்றது அர்த்தம். கிருஷ்ணாக்கு இன்னொரு பேரு அச்சுதா அப்படிங்கிறது தெரியும் நமக்கு. ஹே கிருஷ்ணா சேனையோகோ உபயோகோ மத்தியே ரதம் ஸ்தாபய. அங்க மேங்கிறது மம அப்படின்ற அர்த்தம். நம்ம அந்த
சப்த ரூபம்லாம் படிக்கும்போது அஸ்மத் சப்தத்துல மம மே அப்படின்னு படிச்சோம். சோ மம ரதம் ஸ்தாபய. சோ மே ரதம் ஸ்தாபய. சேனையோகோ உபயோகோ மத்தியே மே ரதம் ஸ்தாபய அப்படின்ட்டு சொல்றாரு. சோ இங்க மஹிபத்தேங்கிறது வந்து ஆக்சுவலா சஞ்சய வந்து திருதராஷ்டிரர் கிட்ட சொல்றது. மஹிபத்தேங்கிறது ராஜாவே இந்த அர்ஜுனன் கபித்வஜக பாண்டவக வந்து ரிஷிகேஷம் இதம் வாக்கியம் ஆக அப்படின்னு சொல்றாரு. சஞ்சய வந்து திருதராஷ்டிர கிட்ட ராஜா இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்றாரு. அர்ஜுனா வந்து இப்படி Arjuna told Krishna to go and stop the chariot in between the two armies. அப்படின்ட்டு மஹிபத்தே here it means Dhritarashtra. Okay. Now coming to Visarga Sandhi. So Visarga Sandhiக்கு வந்து ஒரு 4 rules இருக்கு. First rule is Ukara rule. உக்கார ரூல்ல வந்து என்ன ஆகுதுன்னா when a visarga is விசர்கத்துக்கு முன்னால ரஸ்வ அகார பின்னால ரஸ்வ அகார இல்லைன்னா மிருது வியஞ்சனம். மிருது வியஞ்சனம்ங்கிறது என்ன? 3, 4 and 5 of each varga is மிருது வியஞ்சனம். ஸோ விசர்கத்துக்கு முன்னால அ பின்னால ஆ மட்டும்தான், மற்ற ஸ்வரங்கள் கிடையாது. அ இல்லைன்னா எனி அதர் மிருது வியஞ்சனம். அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த விசர்கா வில் பிகம் உ. ஸோ ராமஹ பிளஸ் அபி, ராம பிளஸ் விசர்கா பிளஸ் அபி. இஃப் யூ மஸ்ட் பி ஃபாலோயிங் த புக் நினைக்கிறேன். எல்லாரும் புக்ல பார்த்துட்டு இருப்பேன், நானும் புக்ல இருக்கிறது தான் சொல்றேன். அப்போ அந்த விசர்கா வந்து ஊ ஆயிடும். ஸோ ராம பிளஸ் ஊ பிளஸ் அபி. இங்க வந்து அந்த இடத்துல ஊ பிளஸ் ஆ பிளஸ் ஊ, ராம பிளஸ் ஊ பிகம்ஸ் ராமோ, ராமோ பிளஸ் அபி. அப்புறம் அது குணசந்தி ஆறுது. அப்புறம் ராமோ பிளஸ் அபி வந்து பூர்வ ரூப சந்தி. இங்க வந்து ராமோபி அந்த அவகிரக சின்னம், அந்த எஸ் மாதிரி போடுறது, அந்த மாதிரி வருது. ஸோ 2-3 சந்தி இங்க மிக்ஸ்அப் ஆறுது. பட் நமக்கு வந்து விசர்க சந்தி இது வந்து உங்களுக்கு இதை கொடுத்தான்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்ல நீங்க வந்து விசர்கத்துல இடத்துல ஊ போட்டு ராமோபின்னு போட்டு அந்த அவகிர சின்னத்தோட எழுதிட்டு விசர்க சந்தி உக்கார ரூல்னு எழுதினா போறோம். குணசந்தி பூர்வ ரூப சந்தி எல்லா ஸ்டெப்பும் எழுதணுங்கிறது இல்லை. பாலோசி தேவோ தேவோ வது தேவோ வது அந்த மாதிரி கொடுத்திருக்கா எக்ஸாம்பிள்ஸ். மோக்ஷா பிளஸ் அஸ்தி மோக்ஷோஸ்தி. ஸோ விசர்கத்துக்கு முன்னால அ, விசர்கத்துக்கு பின்னால ஆ இல்லைன்னா வேற மிருது வியஞ்சனம் அது இருந்ததுன்னா you get the ukara rule. Visarga becomes ukara, u becomes o. ஆ இருக்கிற இடத்துல மட்டும் ஓ ஆகும். இல்ல இல்ல விசர்கா ஊ becomes ஓ. அண்ட் பின்னால வந்து திருப்பியும் ஆ வந்தாதான் உங்களுக்கு அந்த அவகிரக சின்னம் வரும். இல்லைன்னா அவகிரக சின்னம் இல்லாம குந்தி புத்ரோ யுதிஷ்டிரஹ துமுலோ பவத், அங்க வந்து அபவத் வர்றதுனால துமுலோ பவத், அங்க அவகிரக சின்னம். குந்தி புத்ரோ யுதிஷ்டிரஹ திருஷ்டத்யும்னோ விராட்டஹ द्रुपदो द्रौपदेयाः घोषो धार्तराष्ट्रः ऋषिकेशो தேவதத்தம். பகவத்கீதால இருந்து தான் கொடுத்துருக்கா எல்லாமே. நியாயக நீங்களே படிச்சுக்கணும். சங்கிராஹய விஷய ராமம் ஸ்கந்தம் ஹனுமந்தம் வைனதேயம் விருகோதரம்
शयने यः स्मरेन् नित्यं दुःस्वप्नं तस्य नश्यति. So रामं स्कन्दं हनुमन्तं वैनतेयः வந்து கருடः விருகோதரஹங்கிறது பீமா விருகோதரம் வந்து பீமா. ஸோ இவாளெல்லாம் ஞாபகப்படுத்தி நைட்டு சயனே யஹ்மரே நித்யம். யஹ்ங்கிறது யாரு அத நினைக்கிறாரோ அப்படின்னு, ஹுவர் அப்படின்ற அர்த்தத்துல யஹ். சயனே அப்படின்னா சயன சமய, நைட்டு தூங்குற சமயத்தில் நினைக்கிறவா துஸ்வப்னம் தஸ்ய நஷ்யதி. அடுத்தது வந்து க்ஷமா ஸ்லோகம். இது கரச்சரண கிருத்தம் வாக்காயஜம் கர்மஜம் வா ஸ்ரவண நயனஜம் வா மானசம் வா அபராதம் விதித்தம் அவிதித்தம் வா சர்வமேதத் க்ஷமஸ்வ ஜய ஜய கருணாப்தே ஸ்ரீ மகாதேவ சம்போ. மகாதேவனுக்கு மன்னிப்பு வாட்சியம். அது கராச்சரணம், தட் இஸ் காலால கையால, வாக்கு, காயஜம் நம்மளோட உடம்பாலேயோ எதுனாலையும், சிரவணம் நயனம் காதுல கேட்டது, கண்ணுல பார்த்தது, மனசம் எதுலயாவது ஒரு அபராதம் நம்ம பண்ணினோம்னா எனக்கு க்ஷமா பண்ணு அப்படின்னு மகாதேவாவுக்கு சொல்றோம். விதித்தம் அவிதித்தம் வா சர்வமேதத் க்ஷமஸ்வ. தெரிஞ்சோ தெரியாமையோ எதாவது தப்பு பண்ணினோம்னா அத மன்னிச்சுக்கணும். இதுவும் முடிச்சுட்டோம். ஸோ இதுல வந்து த யூனிவர்சிட்டிஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்கா. இப்ப வந்து அது சிலதெல்லாம் இந்தியால இல்லவே இல்லை. தக்ஷஷீலா உஜ்ஜயினி மத்திய பிரதேஷ், சார்நாத் உத்தரப்பிரதேஷ், நலந்தா பீகார், காஞ்சி தமிழ்நாடு, நவத்வீபா பெங்கால், வல்லபி குஜராத், குணஷீலா பீகார், உமன்ஸ் யூனிவர்சிட்டி. இதோட சமாப்தம். இதுவரையில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் பேர் சொல்றேன். நிறைய டைம் இருக்கு. ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணும்னா, சந்தியில ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணணும்னா கூட பண்ணலாம். ரங்கநாயகி பகினி சொல்லுங்க, அன்மியூட் பண்ணிக்கோங்க. மாத்திரம் இந்த விசர்க சந்தியில விசர்கசிய உக்காரக ஆதேசகா முதல்ல ராமோஸ்தியில, அப்புறம் பூர்வ ரூப சந்தி வந்து ராமோஸ்தி ஆறுது. ஆன்சர் எழுதும்போது ரெண்டையும் எழுதணுமா? அதுதான் அப்பவே சொன்னேன். உக்கார ரூல் விசர்க சந்தின்னு போட்டா போறோம். குணசந்தி ஃபர்ஸ்ட் குணசந்தி ஆறுது, ஊ வந்து ஓவாருது. அதுக்கப்புறம் ராமோ பிளஸ் அப்பி அதுல வரும்போது பூர்வ ரூப சந்தி அப்படிங்கும் போது இந்த ஸ்வரசந்தியில வருது இல்லையா, பூர்வ ரூப சந்தி நம்ம பார்த்திருக்கோம். அது வந்து ராமோ அந்த அவக்ர சின்னவோட வருது, அந்த எஸ் மாதிரி போட்டு ராமோபி. சோ 2-3 சந்தி இதுல ஆடாது. பட் இதுல வந்து விசர்க சந்தி தான் இதுல மெயின் நம்ம படிக்கிறது. அதனால விசர்க சந்தி உக்கார ரூல்னு போட்டா போறோம். விசர்கசிய உக்காரக ஆதேசக போட்டா போறோம். ஓகே, ஆமா, தன்யவாதः. பகினி, இந்த யூனிவர்சிட்டிஸ்ல உஜ்ஜயினி மத்திய பிரதேஷா போட்டிருக்கு அதுல? ஆமா போட்டிருக்கு. உஜ்ஜயினி எங்க இருக்கு? இல்ல உத்தரப்பிரதேஷ் போட்டிருக்கு. என்னோட பழைய புக், உங்களோட புக்ல என்ன இருக்கோ அது. உஜ்ஜயினி வந்து மத்திய பிரதேஷ் தான் கரெக்ட்னு நினைக்கிறேன். நியூ புக்ல உத்தரப்பிரதேஷ்னு போட்டிருக்கு. ஓ, சாரநாத் வந்து உத்தரப்பிரதேஷ். உஜ்ஜயினி மத்திய பிரதேஷ், சாரநாத் உத்தரப்பிரதேஷ். நியூ புக்ல உஜ்ஜயினி உத்தரப்பிரதேஷ்னு போட்டிருக்கு. சரி, கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தன்யவாதம். பெகினி, விஜயலட்சுமி பெகினி மேம், சொல்லுங்க.
பெக்னி சங்கராம விஷயாகால இந்த ஸ்லோகாஸ் மெமரி பண்ணிக்கணுமா நம்ம? ஆமா, உங்களுக்கு வந்து அந்த தமிழ்ல கொடுத்துருவாத தூங்குற சமயத்துல இவாளெல்லாம் நம்ம நினைக்கணும். அப்போ கெட்ட கனவு வராது அப்படின்னு கொடுத்தான்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்க வந்து ஆனா அந்த ஃபுல் மீனிங்க கொடுத்துருவா. அப்போ நம்ம அத ஸ்லோகத்தை எழுதிக்கலாம். ஸ்லோகம் எழுதணும். ஆமா அது நம்ம படிக்கிறது ஸ்லோகம் மெமரி தான், மனநம். ஆமா ஆமா. ஓகே, தன்யவாதக பெகினி. ஆ ஆ காவிய கதா இல்ல வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கூட கேளுங்க. இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் டைம் நிறைய இருக்கு, நம்ம சீக்கிரமா முடிச்சிட்டோம். விசர்க சந்தி இல்ல அந்த இதுக்கு முன்னால பார்த்த சந்தியில ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணணும்னாலும் சொல்லுங்க. இந்த காவிய கதாலெல்லாம் உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் கிடையாது இந்த லெவல்ல. அதனால அதுல ஏதாவது சில வார்த்தைகள் எல்லாம் புரியலன்னா நோட் பண்ணிக்கோங்க, நம்ம அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இந்த கொஸ்டின் பேப்பர்ல வந்து ப்ளீஸ் ரைட் இன் 10 சென்டென்ஸ் இன் சான்ஸ்கிரிட் சொல்ற, அது என்ன மாதிரி வரும்? ஜெனரல் டாபிக் வரும் ஜி. சம்ஸ்கிருதத்தை பத்தி, சம்ஸ்கிருதத்தோட மகத்மியம், சம்ஸ்கிருதம் இன் யூத் இல்லைன்னா அந்த மாதிரி ஏதாவது வரும் ஜி. மோஸ்ட்லி சம்ஸ்கிருதம் நம்ம புக்ல எல்லாம் இருக்காது. இருக்காது, புக்ல இருக்காது எதுவுமே. நம்மளா எழுதணும். ஆமா ஆமா. போன கொஸ்டின் பேப்பர் இப்ப நான் ஷேர் பண்றேன் உங்களுக்கு. அந்த கொஸ்டின் பேப்பர்ல ஒரு படம் கொடுத்து அதை பத்தி கொஞ்சம் 5 சென்டென்சஸோ 10 சென்டென்சஸோ எழுத சொல்லியிருக்கா. பிக்சரை பார்த்து எழுத சொல்லியிருக்கா. ஸோ இது வந்து அந்த இதுல கொடுத்துருக்க பிக்சர் வந்து ராமர் கடலோரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார். விபீஷன் சரணாகதியா வராடாங்க. பக்கத்துல சுக்ரீவர், லக்ஷ்மணா, ஆஞ்சநேயர், ஜாம்பவான் எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த மாதிரி ஒரு சீன் கொடுத்துருக்கா. அதுல இருந்து நம்ம ஒரு 10 சென்டென்ஸ் எழுதணும். அந்த மாதிரி 5 10 தெரியல, நான் சரியா கவனிக்கல கொஸ்டின் பேப்பரை. 5 தான் மேடம், 10 எழுத முடியல. 5 சென்டென்ஸ். சரி, நான் சரியா கவனிக்கல அத. அது ஒரு கொஸ்டின் இருக்கும். அடிக்கடி கேட்கறது சமஸ்கிருத பாரதி, சமஸ்கிருத அந்த மாதிரி தான் கேட்கறாங்க. ஆமா, சம்ஸ்கிருத பாரதி, சம்ஸ்கிருதம் பத்தி, சம்ஸ்கிருதத்தோடைய மாஹாத்மியம் பத்தி அந்த மாதிரிதான் கேட்பான். உங்களுக்கு சாய்ஸ் இருக்கும் அந்த கொஸ்டினுக்கு. அந்த சாய்ஸ்ல வந்து உங்களுக்கு காவிய கதால இருந்து ஏதாவது கொஸ்டின் வரும். திரௌபதியாக உபதேசக இல்லைன்னா பிரயாண வர்ணனம், அந்த மாதிரி ஏதாவது கேள்விகள் வரும். சரி, எதுவுமே இல்ல டவுட்ஸ் அப்படின்னா நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு சந்திப்போம். டைம் இப்போ சீக்கிரம் முடிக்கிற மாதிரி எனக்கு தோன்றது. அதனால இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். சந்தி பாடத்துல கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போலாம். கிருதந்தாஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? அந்த சென்டென்சஸ்ல ஏதாவது? ஸ்ரீலிங்கா अस्तु, डौट् सन्देहः किमपि नास्ति चेत् महान् सन्तोषः एव।
अस्तु पुनः समापयामः நம்ம முடிச்சுக்கலாம் शान्तिमन्त्रम् उक्त्वा समापयामः